வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம பரதராமி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த சந்தை பார்த்தோன்னா குடியாத்தத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த சந்தையில் பக்ரீத்து கிடாக்கள் வந்து நெல்லு சுருப்பி அந்தளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோ தகவல்கள் பார்ப்போம். சென்னை, ஆம்பூர் மற்றும் பேரணாம்பட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேருந்து நிறைய முஸ்லீம் நண்பர்கள் வந்திருக்காங்க. நிறைய கடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த சந்தைக்கு வந்திருக்காங்க. பார்ப்போங்க, ஒரு ஒரு கடாவாக பார்ப்போம். அண்ணன் பார்த்தா பரதராமி சந்தைக்கு இது 2 கடை தந்துருக்காரு. 2 கடாவும் பார்த்தோன்னா நல்லா அருமையான கடை. ஆனால் எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? கரசமங்கலமா? எத்தனை பல்லு கடாண்ணா அது? எத்தனை பல்லு கடை? 2 பல்லா? எவ்வளோ ரேட் சொல்கிறீங்கண்ணா? 75. ஜோடி வந்து 75,000 சொல்கிறாங்க. 2 பல்லு கடை. ஒன்று வந்து 2 பல்லு, ஒன்று வந்து பல்லு போடலை. ஜோடி வந்து 75,000 சொல்கிறாரு. நல்ல அருமையான கடைங்க அது. அண்ணா வந்து 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. அண்ணா அந்த கடை உங்களுக்கு 3 கடைவா? அண்ணா வந்து 3 கடை கொண்டு வந்திருக்காரு. 3மே பார்த்தா நெல்லு சுருப்பு, அடிக்கருப்பு. ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு அண்ணா. அண்ணா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எத்தனை பல்லு கடை உங்களுக்கு? 2 பல்லு. 2 பல்லு கடைங்க. சூப்பராக இருக்குது கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 95,000 சொல்கிறாங்க. 2 கடாவா? 3 கடை சேர்த்து 95,000 சொல்லியிருக்காரு அண்ணன். ரேட் வந்து கரெக்டான ப்ரைஸுங்க. 3 கடை ரொம்ப அருமையான கை வளர்ப்பு. அண்ணன் வந்து 2 கடை நல்ல சரியான கை வளர்ப்புங்க. அருமையான கடை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப பெரிய சைஸ் கடை. அண்ணா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? பட்ரப்பள்ளி. எத்தனை பல்லு கடை இது? 4 பல்லு கடாவா? 4 பல்லு கடாங்க. சரியான சைஸுங்க. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 90,000. 90,000 சொல்கிறாருங்க அண்ணா. 90,000 கோட் பண்ணியிருக்காரு. 2 கடாங்க. ஒன்று பார்த்தா 100+ இருக்குங்க. வெயிட்டில் பார்த்தா 100+ வரும் கண்டிப்பாக. ரொம்ப அருமையான கடை. அண்ணா வந்து 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. ஒன்று பார்த்தா பியூர் ஒயிட், ஒன்று இன்னொன்று பார்த்தா அடிக்கருப்பு. 2 கடை கொண்டு வந்திருக்காரு. அண்ணா எங்கேருந்து வராருன்னு கேட்போம். அண்ணா வணக்கம், எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாராயணபுரம். சரிண்ணா, இப்போது எத்தனை பல்லு கடாண்ணா இது? எத்தனை பல்லு கடை? 2 பல்லா? 2 பல்லு கடாங்க அது. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 75,000 சொல்கிறாருங்க. அண்ணா வந்து ரீசனபிளாக ரேட் ப்ரைஸ் பார்த்தா ரீசனபிளாக சொல்கிறாருங்க. 75,000 சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையான கடாங்க அது. அண்ணா வந்து ஒரு 4 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 4 கடாவுமே பார்த்தா பியூர் ஒயிட்டுங்க. நெல்லு ஜுடிப்பில் பியூர் ஒயிட்டு. சரியான கொம்புங்க. சரியான தலை செட்டு ஒன்றுத்துக்கும். ரொம்ப அருமையான தோரணை. நல்ல கை வளர்ப்பு. அண்ணன் இதுக்கு முன்னே பார்த்தா கேவிக்கு சந்தைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அந்த ஆடு சேல் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் வச்சுன்னு இருக்காரு போலகுது. அதை எடுத்துன்னு இருக்காரு. ரொம்ப அருமையான கடை அண்ணா. அண்ணா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எத்தனை பல்லு கடாண்ணா இது? எல்லாமே 2 பல்லு. எல்லாமே பார்த்தா 2 பல்லுங்க. ஆனால் பார்க்க உருவத்தில் பார்த்தா 4 பல்லு கடை மாரி இருக்குது. அந்தளவு வளர்த்து வச்சிருக்காரு அண்ணன். ரொம்ப அருமையான கடைங்க. நல்ல லென்த்துங்க. ஒரு கடாவும் பார்த்தா நல்ல லென்த்தில் இருக்குது. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க ஜதை? ஜதை வந்து 75,000 சொல்கிறாருங்க. ரேட்டு பார்த்தா ரீசனபிளாக சொல்லியிருக்காரு. 75,000 சொல்லியிருக்காரு அண்ணன். ரொம்ப அருமையாக இருக்குது கடை. ஒன்றும் பார்த்தா நல்ல முறையான வளர்ப்பு. அண்ணா பார்த்தா ஒரு சிங்கிள் கடை கொண்டு வந்திருக்காருங்க. அடிக்கருப்பு, நெல்லு ஜுடிப்பி. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா? இதே பஞ்சாயத்து பூசார் வால்சை. ஓ சரிண்ணா. சார் பரதராமி இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வராரு அண்ணன். எத்தனை பல்லு கடாண்ணா அது? 2 பல்லுண்ணா. 2 பல்லு கடாங்க அது. ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்வளோ ரேட் சொல்கிறீங்கண்ணா நீங்கள்? ஒரு 32,000 சொல்கிறேன். அண்ணன் வந்து 32,500 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்றார். ரொம்ப அதிகமாக சொல்ல, கம்மியாக சொல்ல, கரெக்டான ரேட் வந்தால் கொடுத்துருவேன். 32,500 வந்தால் கொடுத்துருவேன். அண்ணா பார்த்தோன்னா ஒரு 3 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 3 கடை நல்ல கை வளர்ப்பு கடை அது. அண்ணா எங்கேருந்து வராருன்னு கேட்போம். அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? சரிண்ணா, இப்போ இது எல்லாமே எத்தனை பல்லு கடாண்ணா? எல்லாமே 2 பல்லு. எவ்வளோ ரேட்ண்ணா சொல்கிறீங்க சிங்கிள் கடை? ஆமாண்ணா. 27 ரூபா.
அண்ணன் வந்து 27,000 சொல்கிறாருங்க. 27,000 சொல்கிறாரு. ஒரு கடானுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 27,000 சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையான கை வளர்ப்பு, நல்ல முடிங்க, நல்ல முடி, நல்ல தோரணை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 2 கடை ரொம்ப தரமாக வளர்த்துருக்காரு. நெல்லூர் ஜுடிப்பி அடிக்கருப்பு. அண்ணா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எத்தனை பல்லு கடாங்க ஐயா அது? 2 பல்லு கடாங்க. நல்ல அருமையான சூப்பரான கடாங்க அது. நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா ஜோடி? எவ்வளோ? ஜதை வந்து 90,000 சொல்கிறாருங்க. 90,000 கோட் பண்ணியிருக்காரு. நல்ல அருமையான கடா. அண்ணா வந்து நல்ல ஒரு ஷோவான கடா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பரதராமி சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையான கடா இது. நிறைய கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சமான கடான்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ரேட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அண்ணா எவ்வளோ ரேட் எதிர்பார்க்குறாருன்னு பார்க்கலாம். அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா? எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? சரிண்ணா சரிண்ணா. இப்போ இது எத்தனை பல்லு கடாண்ணா? இது எத்தனை பல்லு கடா? 2 பல்லு. என்ன ரேட்னா எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 45. அண்ணா வந்து பார்த்தா 45 எதிர்பார்க்குறாருங்க அந்த கடாக்கு. ரொம்ப சூப்பரான கடாங்க அது. ரொம்ப ஷோவான கடா. நல்ல முடி, நல்ல கம்பீரம், அருமையான லுக்கு. ரொம்ப சூப்பரான கடைங்க. இந்த சந்தைக்கு வந்திருக்கு. இந்த சந்தைக்கு பாருங்க, இந்த கடாவை சுற்றி நிறைய பேர் இந்த கடை வேணுன்ற அந்த குறிக்கோளுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, அழகை ரசித்து பார்க்குறாங்க. அண்ணா வந்து ரேட்டு பார்த்தா ஒரு மார்ஜினபிளாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அதிகமாக சொல்ல, ரொம்ப கம்மியாக சொல்ல, கரெக்ட் ரேட் சொல்லியிருக்காரு. எவ்வளோ முடியும்னு தெரில, பார்ப்போம். அண்ணா பார்த்தா ஒரு 3 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 3 கடை பார்த்தோன்னா ரொம்ப அருமையான சைஸு. அண்ணா பார்த்தா பரதராமி சந்தைக்கு இந்த 3 கடை கொண்டு வந்திருக்காரு. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? பிகே புரத்துலேருந்து வந்திருக்காரு அண்ணா. 3 கடை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பல்லு கடை அண்ணா? 3 கடாவும் எல்லாமே 2 பல்லு. எவ்வளோ ரேட்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஜோடி 85. ஜோடி வந்து 85,000 சொல்கிறாருங்க அண்ணா. ரொம்ப அருமையான சைஸுங்க. ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்காரு கடா. நல்ல கை வளர்ப்பு, நல்ல முடி, எல்லாமே பார்த்தா தலை செட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த கடா. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காங்க. 2மே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பி. ஒன்று பார்த்தா பிளாக் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பிளாக் ஃபேஸ் தாங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக வளர்த்துருக்காரு. அண்ணா பார்த்தா ஒரு 4 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 4மே நல்லா சூப்பரான நல்ல முறையான கை வளர்ப்பு. எல்லாமே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பி அடிக்கருப்பு. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? கேவி குப்பத்துலேருந்து வராருங்க. கேவி குப்பத்துலேருந்து பரதராமி சந்தைக்கு வந்திருக்காரு. எல்லாமே எத்தனை பல்லு கடைண்ணா? ஓ, எல்லாம் பல்லு வைக்கல, பல்லு வைக்காத கடைங்க எல்லாமே. எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க ஜோடி? ஜோடி 45. ஜோடி 45. ஜோடி வந்து 45 சொல்கிறாருங்க. ஒன்று வந்து 22,500 சொல்கிறாரு கடாவை. ரொம்ப ரேட்டு பரவாயில்லைங்க. ரொம்ப அருமையான ரேட்டு. வாங்குறவங்க கண்டிப்பாக லக்கு தான். ஏன்னா ரேட் வந்து ரொம்ப ஹைக் பண்ணிலாம் சொல்லலை அண்ணன். ரேட்டு ரீசனபிளாக சொல்லியிருக்காரு. அண்ணா பார்த்தா அசோக் பிள்ளைலேருந்து வந்திருக்காருங்க. ஸ்டார் பிரியாணி ஹோட்டலுடைய ஓனருங்க இவர். அசோக் பிள்ளைலேருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா அந்த 2 கடை வேலை பேசியிருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ரேட் இன்னும் படியில் பொழுகுது. ரேட்டு பேசியிருக்காங்க. அக்கா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காங்க. 2 கடை கை வளர்ப்பு கடை கொண்டு வந்திருக்காங்க. 2மே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பில் அடிக்கருப்புங்க. அடிக்கருப்புனால ஷோவாக வளர்த்துருக்காங்க கடை. நல்ல முடிங்க, நல்ல தோரணை. எங்கேருந்து வரோன்னு கேட்போம். அக்கா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எத்தனை பல்லு கடை அது? 2 பல்லா? சரிங்க. என்ன ரேட் சொல்கிறீங்க ஜோடி நீங்கள்? எவ்வளோ? 55,000 சொல்கிறாருங்க ஜோடி. ரேட் வந்து ரீசனபிளாக சொல்லியிருக்காரு ஐயா. ரொம்ப ஏற்றியே சொல்ல, இறக்கியே சொல்ல. நல்ல ஷோவான கடைங்க அது. 55,000 சொல்கிறாருங்க ஜோடி. நல்ல அருமையான கை வளர்ப்பு குட்டி. ஐயா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 2மே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பி. நல்ல சைஸ் கடைங்க. ஐயா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எங்கேருந்து வரீங்க?
ஐயா எத்தனை பல்லு கடா? 4 பல்லு. ஐயா ஜோடி என்ன ரேட் சொல்றீங்க? ஜோடி ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 65 சொன்னுங்க. 65,000 சொல்றாங்க ஜோடி. ஜோடி 65,000 சொல்றாங்க ஜோடி. நல்ல அருமையான கடைங்க. தம்பி பார்த்தனா ஒரு 6 கடை கொண்டு வந்திருக்காருங்க. கை வளர்ப்பு கடை ஒரு 6 கடை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையான சைஸ்ல கொண்டு வந்திருக்காரு. ஒரு 6 கடை கொண்டு வந்திருக்காரு. எங்கேருந்து வரமா நீங்க? எங்கேருந்து வரீங்க? சரிப்பா, இது எல்லாமே எத்தனை பல்லு கடை? அது 2 பல்லு கடை. எவ்வளோமா ஜதை? ஜதை என்ன ரேட் சொல்றீங்க நீங்க? 65,000. ஜதை வந்து 65,000 சொல்றாருங்க. நல்ல அருமையான கை வளர்ப்பு குட்டிங்க. மொத்தம் 6 குட்டி வச்சிருக்காரு அண்ணன். 6 குட்டி வச்சிருக்காரு. ஜதை வந்து 65,000 சொல்றாருங்க. அண்ணா பார்த்தனா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 2 கடை நல்லா சூப்பரான கடை. ரொம்ப அருமையா வளர்த்துருக்காரு கடாவை அண்ணா. அண்ணா நீங்க எங்கேருந்து வரீங்க? வேலூர்ல வரணும். 2 கடாவும் எத்தனை பல்லு? 4 பல்லு இருக்கு. 4 பல்லு. 4 பல்லு கடாங்க. எவ்வளோ ரேட்னா சொல்றீங்க ஜோடி? 60,000 ரூபாய். 60,000 ரூபாய். ஜோடி வந்து 60,000 ரூபாய் சொல்றாருங்க அண்ணன். வேலூர்லேருந்து வந்திருக்காரு. ரொம்ப அருமையான கடாங்க. கடை பார்த்தோன்னா அண்ணன் வாங்கியிருக்காருங்க. வாங்கி வண்டியில் ஏற்றிருக்காரு. ரொம்ப அருமையான கடை. ரொம்ப சூப்பரான கடை ஏற்றிருக்காரு அண்ணன். அண்ணா வணக்கண்ணா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சென்னை புதுப்பேட். சென்னை புதுப்பேட்டை. எத்தனை கடை வாங்கியிருக்கீங்க நீங்கள்? இது வரைக்கும் 13. இது வரைக்கும் 13 கடை வாங்கியிருக்காருங்க அண்ணா. வந்து சிகந்தர் ஃபார்ம்னு சொல்லிட்டு வச்சுருக்காருங்க சென்னையில். ஏதாவது பார்த்தா லோடு ஏற்றின்னு இருக்காரு சேல்ஸுக்கு. 13 கடை வாங்கியிருக்காங்க. அண்ணா பார்த்தோன்னா ரேட்டு படியலை. ரேட் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆட்டோவில் ஏற்றிருக்காரு கடவுளை. அடுத்து சந்தையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லா கடையும் ஏற்றிட்டாரு கடாக்கில்.